காட்டுங்க. இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்னைக்கு ஒரு புடி விட்டவே கூடாது. ஊருக்கு போயிடுச்சு. என்னென்னலாம் பொண்டாட்டி சாங் இருக்கோ கமெண்ட்ல போடுங்க, சரிங்களா? நான் அங்கே ட்வீட் போடுறதும் என்னால் சமாளிக்க முடியல ஆக்சுவலி. ஸோ அதனால நான் டக்குன்னு நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த முக்கியமான பாட்டு இருக்கு, எனக்கு கிழக்கு சீமையில், அதை போடுங்க முதல்ல. அதுல ஆரம்பிக்கிறேன் நினைச்சேன். சரி சொல்லுங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி என்ன சுத்தி. ஓகே 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 தே வந்துட்டு முக்கியமான பாட்டை ஒட்டிக்கலன்னு பாத்து. ஜிப்சி ஏகப்பட்ட எடிட் ஜிப்சி, நான் என்ன பண்றது? ஏங்க நான் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துட்டு ஒரு பிரேக் கொடுங்க, எனக்கு சார்ஜர் சுத்தமா இல்லை. இன்னைக்கு பார்த்து எதிர்பார்க்கவே இல்லை, டமால் டிமில் வந்துச்சு. நான் என்ன பண்றது? கையும் மூடல காலும் மூடல. ரொம்ப நாளா பொத்தி பொத்தி வச்சிருந்த மேகலை இன்னைக்கு வந்துருச்சு வெளியில. வணக்கம் மக்களே, இந்த நாள் சிறப்பான நாள், தரமான நாள். சிறப்பான நாள். போடா புளுத்தி, வெளியே போடா. வெளியே போடா. ஏன்டா எங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு? இன்னைக்கு தற்கொலைகளுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை பொண்டாட்டி. பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாதா? ஒண்ணும் நொட்ட முடியாது. நான் எல்லாத்தையும் கேட்டுடா, இப்ப கேக்குறேன். டேய் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் நீ சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் கட்டின பொண்டாட்டி உனக்கு இருக்காடா? கட்டின பொண்டாட்டி இருக்காடா? டேய் ஸ்டாலினுக்கு பொண்டாட்டி இருக்குடா, அங்க எடப்பாடிக்கு பொண்டாட்டி இருக்குடா, சீமானுக்கு அங்க பொண்டாட்டி இருக்குடா, எல்லாருக்கும் பொண்டாட்டி இருக்குடா. உனக்கு இருக்காடா? உனக்கு இருக்காடா? உன் தலைவர் என்னடா பயமா வந்துருச்சா? எப்படியா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மாசம் தலைமறைடா நீங்களா. சொல்லு கபிலா, இதை கேளுங்க. இதுல என்ன மேட்டர்னா, அவனுக்கு வந்து மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிடுச்சு. அதுதான் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல மாசமா சொல்றோம். ஏன்னா ஒரு தனிமையா கீழ்பாக்கத்துல சேர்க்க சொல்லுங்க அவனை. நான் சொல்லல. கட்டின பொண்டாட்டி சொருப்புல சாணி முக்கி அடிக்குது. ஆக்சுவலி இந்த பாட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணலாம்னு நினைச்சேன் ஜிப்சி, ஆனா டைமிங் மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஜிப்சி ப்ரோ தான் முன்னாடில இருந்தே வந்து அவருக்கு அவனை கரெக்டா சொல்லிட்டு இருந்தாப்ல, அவனுக்கு மனநோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னு. அனுப்புங்க ஜிப்சி டிஎம்ல அனுப்புங்க ஜிப்சி. அந்த பாட்டு போடுங்க, எதுக்கு பொண்டாட்டி தேவை பாட்டிங்க. அதானே ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணேன். பண்ணிட்டீங்களா? நான் வரலையே. இதுக்கு தான் பஞ்சுவாலிட்டி வேணும்ன்றது. டைம் பஞ்சுவலா கரெக்ட்டா கீப் பண்ணனும். இந்த பாட்டு போடுங்க, பொண்டாட்டியா கீ கிடைச்சா சந்தோஷம். அத தானே இப்ப ப்ளே பண்ணேன். இல்ல புரியல, எல்லாம் எங்க தான்ப்பா இருக்கீங்க? ஒரு என்ன ஒரு டெடிகேஷன் இல்லாம இருக்கீங்க? கொஞ்ச நேரம் மட்டும் தானே ப்ளே பண்ணேன். இப்ப கூட பாருங்க, இவனுங்க எல்லாரும் வந்துட்டு இது வந்து விஜய் ஃபேன்ஸ் ட்ரீட் வைங்க. விஜய் ஃபேன்ஸ் ஆமாமா. விஜய் ஃபேன்ஸ் சரி மேல வேடா. அகைன் சரக்கு மட்டும் வாங்கிட்டாங்கடா. விஜய் ஃபேன்ஸ் வாங்கடா, காசு இல்லாம இருக்கான். கபிலம் ப்ரோ, அந்த கட்டுனா அவளை கட்டணும்டா. போடு. கபில நான் வச்சிருக்கேன் பாருங்க, அதை போட்டுருங்க. இது ரெண்டு பாட்டு தான் எனக்கு. இப்பதான் லாகின் பண்ணிருக்கேன். ஜிப்சி இதுக்கு அனுப்புங்க ஜிப்சி. இப்போ இந்த இதுக்கு டிஎம் அனுப்பிச்சிருக்கேன். ஜிப்சி ப்ரோ உங்களை ஓயாம தூக்கி விடுது போல வந்துட்டு. ஐயோ, மூணாவது நாலாவது வாட்டி வரேன் நான். இன்னைக்கு என்ன குத்துன்னு தெரியல. ஜிப்சி நீங்க ஃபுல் டைம் இருக்கணும். எங்க மைக்கே மியூட் பண்ண முடியலங்க, தூக்கி விடுங்க. வந்தாலும் மைக்கே மியூட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐபோன் வாங்க சொன்னா வாங்க மாட்டீங்க. இல்ல ஜிப்சி கேக்குதா? கேக்குது. இல்ல பத்மபூஷங்கிற அன்னைக்கு முடிஞ்சு செத்து போன ஹீரா நியூஸ் பிளாக் எடுத்துட்டு வந்து போட்டு என்ன ஆட்டம். அதுதான் சொல்றேன், மத்தவன மென்டல்ன்றது எல்லாத்துக்கும் ஒரே சீட்ல ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு பொய்யா சொல்லணும்டா. இல்லங்க, இவனுக்கு வயிறு ஏறினா. எப்பா எல்லாரும் ஒரு நிமிஷம்ப்பா. இதுதான்ப்பா ட்ரெண்ட் சாங். ஆக்சுவலி இதான்ப்பா முதல்ல நம்ம இறக்கணும், முன்னாடியே இறக்கணும். இப்ப மறுபடியும் அதை இறக்கிடுறோம். எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. வைபிஎஸ் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அடுத்தது வேற பாட்டு இருக்கா? பண்ணு மூடுதா? ஏன் ரிக்வெஸ்ட் ரெண்டு அனுப்பிட்டேன். எப்பா இருப்பா மைக் கொடுக்குறேன். இருப்பா ஒரே நேரத்துல மைக் வேற கொடுக்கணும். இருங்கப்பா.
இருக்கிற எல்லா பிரேக்கப் சாங்கையும் எடுத்து போடு ப்ரோ, அண்ணனுக்கு ஆமா பிரேக்கப் ஆயிட்டு. எப்பா பிரேக்கப் சாங்ஸ் எல்லாம் எடுத்து போடு. முக்கியமா இந்த பாட்டுலாம் இருக்குமே, போகாதே அஜித், ஷாலினி, ரஜினி இறை அவர் ஒய்ஃப் தேடும் யாரெல்லாம் ஒய்ஃப் கூட இறையில இருக்காங்களோ அந்த எல்லாத்தையும் வீடியோல எடுத்து போடுங்க. போடுங்க, வயிறு எறிவாங்க. அப்புறம் டைலாக், அண்ணன் டைலாக் ஒண்ணு இருக்கு. அண்ணன் கல்யாணம் பண்ணா எல்லாரும் கல்யாணம் பண்ணா எல்லாரும் எப்படி வாழணும் அப்படின்னு அண்ணன் வாரிசுல அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அதையும் ப்ளே பண்ணிடுறேன். பாஷா பாய் மைக் கொடுக்குறேன்னா எல்லாம் மைக்ல உட்காந்துங்க தயவு செஞ்சு. அப்புறம் நீங்க போயிட்டு கேம் விளையாடாதீங்க. வெளில போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். போயிடுறேன், ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். தம்பி மடக்குழியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அண்ணன் வந்து 21லயே கட்சி ஆரம்பிக்கிறது உறுதியாயிடுச்சா. அண்ணி ரொம்ப தடுத்து பார்த்தாங்கன்னா, அதனால வந்து அண்ணியே தேவையில்லை, எனக்கு மக்கள் சேவை ஆட்டுறத டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாரா அப்படின்னு ஒரு பொறும்போக்கு கமெண்ட் போட்டிருக்குது. இப்படிதான் வரும். அங்க மனு என்ன கொடுத்திருக்காங்க, மனு எடுத்து பாப்போம். அந்த மனு எடுத்து படிக்க சொல்லுங்க. கீழே போடுறேன் பாருங்க. அது நிறைய வரும் ப்ரோ. இல்ல ப்ரோ, முக்கியமான பாட்டு விட்டீங்க, ஃபேமஸ் பாட்டு. அப்படி போடு போடு போடு, அத விட்டுட்டு நீங்க என்னமோ போட்டுட்டு இருக்கீங்க. முக்கியமான பாட்டு அதுதானே. அப்புறம் லேட்டஸ்ட் பிட் ஒண்ணு இறக்கணும், மட்டை இறக்கணும். நீங்க இறக்கிட்டா வைபான பாட்டு மட்டை. அண்ணா பாட்டு இறக்குங்க, வைபா இருக்கும். கேக்குறவங்க வந்து சோகப்பட்ட கேட்காதங்க, ஒரு மாதிரி பீட் சாங்கா கேளுங்க. இல்ல பாஷா பாய், முதல்ல வந்து பிரிவுக்கான பாட்டு, அதுக்கப்புறம் தான் சேர்க்கைக்கான பாட்டு. ஓ அப்படியா? எனக்கு பிரேக்கப் அதுல என்ன தப்பு, என்ன வில்லன்னாலே பிரேக்கப் ஆகுது, என்னப்பா அது எல்லாமே குத்ததா இருக்கணும். வேற என்னென்ன பேசுறா பேசுனீங்க நேத்து உட்காந்துக்கிட்டு. வீட்டுல உட்காந்து சிரிச்சுட்டாரு, அங்க மட்டும் கிட்ட பேசுறவங்க, அவங்க வந்து போச்சு இங்க மானம் போச்சு, கற்பூரம் போச்சு, இங்க கற்பு போச்சு, அது போச்சுன்னா அந்த அழ நீங்களே. இன்னைக்கு ஒருத்தன் டீல பாக்கணும். நான் இன்னைக்கு கபிலம் ப்ரோ ஒரு பிரதர் வந்து போட்டிருக்காப்ல, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா பாட்டு வேணுமா. வந்துட்டேங்க. ஐயோ அந்த பாட்டுக்கெல்லாம் நான் லிஸ்ட்ல இருக்குங்க. வரேன் ஒவ்வொருத்தரா வரேன், அவசரப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு குடிதான். இப்போ ஒரு மாசம் முன்னாடி கோர்ட் சர்டிஃபைட் மென்டல்னு சொன்னாங்க, கோர்ட் மென்டல்னு சொல்லிச்சு. இப்போ வந்துட்டு ஒய்ஃப் சர்டிஃபைடு மென்டல். இப்போ இன்னும் எத்தனை சர்டிபிகேட் வரணும்? மாசம் அண்ணனுக்கு ஒரு கேஸ் விடுது. இல்ல மத்த கேஸ் எல்லாம் இதையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க ப்ரோ. அது வந்துட்டு அவன் சம்பந்தப்பட்டதுதான். இது வந்துட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா அவன் இது உண்மையா தெரியல. கிஷோர் சாமி வந்துட்டு ரூம்ல லாக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. எனக்கு உண்மையான்னு தெரியல. அது சைக்கோட ஆகும், பக்கா சைக்கோன்றது பச்சே தெரியுறாப்ப. இப்ப என்ன சொல்லுவானுங்க, பொண்டாட்டிய குறை சொல்லுவானுங்களா இப்ப போய்? இல்ல புரியல, உங்க அண்ணன் பொண்டாட்டி நீங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது காரணம் திமுகவா? எனக்கு அசம் புரியல. ஏய் இன்னும் என்னதான் காரணம்? இல்ல புரியல. ஒரு மனசாட்சி வேணாமா, ஒரு லாஜிக் வேணாமா? இல்ல அதுக்கு எப்படி சொல்றேன்னா, முரசொலி செல்வமோட இறுதி இதுக்கு வந்து இந்த சங்கீதா போயிருக்காங்க. அத போட்டோ காட்டி பாத்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வர ஒண்ணுன்னா வருவோம். இதெல்லாம் காக்கா வச்சுட்டு பண்ணுவோம். முட்டு கொடுக்கறதுக்கு அவன் அட்டென்ஷன் எடுக்கிறான். போய் நம்ம கண்டென்ட் கிடைக்கும்னு நினைச்சு நீ போய் உட்காந்து கூட்டு தட்டி விட்டுறாத. அது கதறட்டும், கதறியே சாவு. கார்த்திக் ப்ரோ என்னங்க வர திமுக ரொம்ப அநியாயம் பண்றீங்க. எங்க இந்த சபையை கூப்பிடுங்க. என்ன இப்படி என்னங்க நீங்க டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? உங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? அந்த அளவுக்கு அண்ணனை பார்த்து பயப்படுறீங்க. மாங்கன்னு ஒருத்தன் காலையில இருந்து ஒருத்தன் ட்வீட் போட்டான், பாண்டான்னு ஒருத்தன். என்னடா இன்னைக்கு இப்போ இந்த பண்ணி இன்னைக்கு மட்டும் குலைக்குதே அப்படின்னு பார்த்தேன். ஓபிஎஸ் விசுவாசி போல இருக்கு. அந்த கத்துக்கத்தான். ஒரு நிமிஷம் இத கேளுங்க, அண்ணன் பேசுனத கேளுங்க. நான் அப்படி தப்பு பண்றேன், எனக்கு தெரிஞ்சது அந்த தப்பும். அதாவது நைட்டோட நைட் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு ஓட்டுனா அது வந்து நீங்க சொல்லலாம். இல்லைன்னா எங்க அப்பா அம்மா எதுதான் கல்யாணம் பண்ணா இந்த கேள்வி நீங்க கேட்கணும். எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன், அதுல எந்த தப்புன்னு எனக்கு தோணும். அது இன்னும் சொல்ல போனா எனக்கு அது விதத்துல என்னோட ஃபேன்ஸுக்கு கூட நான் சொல்லிக்கிறேன். அதாவது அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பொண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது.
எப்பா சங்கீதா சொல்லிருக்காங்களா நியூஸ் 18 இப்ப வந்திருக்கு ஜிப்சி கேக்குதா? அவர் போயிட்டாரு, நீங்க சொல்லுங்க. போயிட்டாரு. கணவரிடம் ஏதேனும் அழுத்தம் வந்தால் நடிகை பெயரை வெளியிடுவேன் சங்கீதா. கணவர் ரசிகர் 2 சேர்த்துக்கோங்க. கணவர் ரசிகர். கணவரிடமும் ரசிகரிடமும் அழுத்தம் ஏற்பட்டால் தன்னை துன்புறுத்தினாலோ தன்னை இணையதளத்தில் தன்னை துன்புறுத்தினாலோ அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன். இப்ப பேசுங்கடா டே கீழே தற்குரீஸ். இப்ப போய் நீ போய் கேளுங்கடா. அதுவும் ஃப்ரைடே எதுவும் மாட்டியிருக்கான். சாட்டர்டே சண்டே வச்சு செய்வானுங்க. இல்லைன்னா மட்டும் மத்த நாள் சும்மா விட போறோம். எண்ணி கொடுத்தாலும் படையல் தான். கபிலன் இதான் கபிலன் நல்லா இருக்கு. இந்த நியூஸ் தான் நல்லா இருக்கு. முடிஞ்சா இப்ப இவனுங்க அடிக்க சொல்லுங்க. இப்ப கொறா பாப்போம். என்ன சொன்னானுங்க நேத்து என்ன சொன்னானுங்க ஜிப்சி? விஜய்க்கு எதிரா பேசுறவன்லாம் சிலுக்கு விஜய்க்கு எதிரா பேசுறவன்லாம் சிலுக்குன்னு தானே சொன்னானுங்க. ஒக்காடா ஒழிங்களா டே விஜய் ஃபேன்ஸ். இப்ப பேசுங்கடா பாப்போம். இப்ப இல்ல ப்ரோ விஜய தப்பா பேசினா மொத்த தமிழ்நாடே தப்பா பேசின மாதிரி தானே சொன்னா. அது இன்ஸ்பயர்டு ஃப்ரம் சிலுக்கு தான். ஒரு மேட்டருங்க பாத்தியா, கர்ம வாழ்க்கையில எப்படி செய்து பாத்தியா? தேவையான டைலாக் தான். அன்னைக்கு நீ உன் அப்பா மேல கேஸ் போட்ட, இன்னைக்கு உன் ஒய்ஃப் உன் மேல கேஸ் போட்டுருக்கு. இதுதான்டா வாழ்க்கையில கர்மான்றது பின்னாடி ஏறி வச்சு செய்யுமா? அப்பா அம்மா மேல கேஸ் போட்ட ஏன் கள்ளக்காதலி இல்ல உன்னை நம்பி இத்தனைக்கும் சங்கீதான்றது அந்த விஜயோட ஒய்ஃப் வந்து ஒரு காலத்துல விஜய் ரசிகர். ஒரு லெட்டர் எழுதி போட்டுச்சான். அந்த லெட்டர்ல இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்களாம். அவங்க இலங்கை தானே அவங்க? ஆமாங்க. இலங்கை தமிழர். ஆமாம். இருங்க, இங்க இருக்கிற ஜெனரேஷனுக்கு எப்படி அவங்க மேரேஜ் பண்ணாங்க தெரியாதுல்ல, அது சொல்ல விடுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மூலமா வந்து இந்த மாதிரி கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க விஜய் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு நாள் நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதா லெட்டர்ல எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவை நேர்ல போய் பார்த்துருக்காங்க. விஜய் நேர்ல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்துருக்காங்க. சார் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? நீ கிளம்பி எங்க அப்பா அம்மா போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி டிரைவரை விட்டு அங்க போய் அப்பா அம்மா பார்க்க சொல்லியிருக்காங்க. இது எஸ்ஏசி சொன்ன வேர்டு. நீங்க எந்த யூடியூப் சேனல் வேணாலும் போய் எடுக்கலாம். என்ன, இலங்கையிலேருந்து ஒரு அப்பாவி பொண்ணு வந்து அதுவும் உன்னை வந்து பார்க்கணும் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தவங்கள அப்பா அம்மாட்ட அனுப்பி விட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சிக்னலா சொல்றாப்புல. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எப்படி நடந்ததுன்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ரீகேப் தான் அது. இத கேளுங்க. சங்கீதா பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் உடனே சொன்னேன் நல்ல பொண்ணு. அவங்க ஃபேமிலியை பத்தி நீங்க நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு, நல்லா பிடிச்சி. ஏன் கேட்குறீங்க? இமீடியட்டா கேட்டாரு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் வந்து ஒரு மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது உண்மையில ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். என்னப்பா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லடா, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எனக்கு சங்கீதாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. லண்டன் போறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கேட்டாரு, இந்த மாதிரி அங்க போறோம், ஏன்டா பிங்க் மேல சிரிப்பு வருதா? பிங்க் ஏன் சிரிப்புக்கிறியா? சிரிக்கிறான். எங்க பிங்க் வந்திருக்கானா? ஒரு நிமிஷம் மைக் கொடுக்குறேன். சிரிக்கிறான். வா மேல உடியா செல்லம். ஏன்டா பொண்டாட்டி விட்டுட்டு நிக்கிறீங்களாடா? ஏங்க ஒண்ணு இல்லைங்க. ஏப்பா யாராவது நானே போடுறேன் எடிட் சொல்றதுக்குள்ள நானே செஞ்சிருவேன். இருப்பா கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஸ்பீக்கரும் போட்டுக்கிட்டு இதுவும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ப்ரோ ஒருத்தன் எனக்கு வந்துட்டு சாட்டை நினைச்சா சாட்டை வச்சு செய்வாராம். ஏதோ ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறான். சரி பாப்போம். யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க. யாரும் அபியூஸ் பண்ண மாட்டாங்க. அவன் தான் வந்து அபியூஸ் பண்ணுவான் பாருங்க. யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க. இப்ப கருத்தா பேசுவாப்புல. நம்ம என்ன பண்றோம், பொதுவா நம்ம போட்டிருக்கோம் இல்லடா பஷப் ஏன் ஜிப்சி, பொண்டாட்டி எங்கடா அப்படின்றது என்ன ஒரு பொதுவான வார்த்தை இல்லையா? சரி ஓகே, யார் பொண்டாட்டின்னு நம்ம போடலையே. இப்ப சொல்லாப்புல விஜய் ஃபேன் ஸ்னைப்பர் ப்ரோ நான் பொண்டாட்டி தான் ப்ரோ போட்டேன். யார் பொண்டாட்டின்னு போடல. போயிட்டான் ப்ரோ போயிட்டான். லே பிங்க் மைக் வாங்கிட்டு வாடா. புடுங்கி மாதிரி பேசுவா. இப்ப வந்து பேசு. ஏன் சிரிக்கிற? பொட்ட மேலவா.
அவனே அங்க சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். என் அண்ணனை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி இருக்கு, நான் மட்டும் ஏன் சிரிக்காம இருக்கணும்ன்றான். சரி சரி நல்லா சிரிச்சுக்கடாலே பிங்க். குமாரு இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வலைபேச்சு 3 பிச்சைக்காரங்க இருப்பானுங்களா, 3 பேர் இருப்பானுங்களா, 2 பேரும் முக்கியமான ஆளுங்க. இப்ப இதை என்னங்க முட்டு கொடுப்பான்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அவனுக்கு சொல்லுவாங்க அன்றே சொன்னது வலைபேச்சு அப்படின்றாங்க. ஐயோ ஒண்ணு நினைச்சா சிரிச்சடே. ஆனா ஒண்ணுடா, விஜயகாந்த் அரசியலுக்கு வரவது கூட இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பர்சனல்லாம் போகடா. மிஞ்சி போன குடிகாரரு அந்த மாதிரி தாண்டா உட்காந்து தண்ணி வச்சு தாண்டா மிஞ்சி போன பேசினாங்க. ஆனா அவங்க அண்ணனுக்கு எல்லாமே நாறுதுடா டேய். சி இல்ல கபிலன், இவங்க சைடுல இருந்து ரொம்ப நாளா தள்ளி போட்டுருக்காங்க. ஆமா, அது முடியாம தான். அதெல்லாம் சொல்லுங்க. அதாவது இது ரொம்ப வருஷமாவே 2 பேரும் ஏன் நாங்க ஞாபகம் இருக்கா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமாவே கேட்டுட்டு இருக்கோம். எங்க நீ ஃபேமிலியோட ஒரு போட்டோ போடுற, பேக்ல சவுண்ட் வருது. ஃபேமிலி பிக்கே 3 வருஷமா போடாம இருக்காரு தலைவரே. 2-3 வருஷமா இவன் வந்து ஃபேமிலியோட இல்ல. எல்லாம் 2வது அப்பா அம்மாவெல்லாம் வீட்டு விட்டு இல்ல, அப்பா அம்மாவும் இல்ல, ஒய்ஃபும் இல்ல, பசங்களும் இல்ல. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவானுங்க, இப்ப பசங்களுக்கு நாளைக்கு என்னடா சொல்லுவானுங்க, இவர் சமூக சேவை செய்ய வந்ததை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எதிர்த்தாங்க, அதனாலதான் அவர் குடும்பத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். எங்க அப்பா எங்கேயாச்சும் நினைச்சு பார்த்தா 2 புள்ள இருக்கு, வயசாயிட்டு இந்த வயசே இவனுங்க த்ரிஷா தேவையா? இவ்வளவு அசிங்கப்பட்டு. இல்ல 52 53 அந்த பயலுக்கு இந்த வயசுல உனக்கு வந்து பொண்ணு கேக்குது. 52 வயசுல உனக்கு பொண்ணு கேக்குது. கபிலம் ப்ரோ காலாவதிக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. கபிலம் ப்ரோ காலாவதிக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நாங்களும் இல்லைன்னா அனாதான் இருக்கான். இந்த வயசுல போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு தேவைமைரா. அவனு நம்ம பாவம் பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் தலைவிதி. கபிலன் மக்களை காக்க வந்துட்டாரு பொண்டாட்டி பிள்ளை. புஷியானந்த் வந்து முன்னாடி போட்டாரு தெரியுமா, இது மாதிரி யாருமே இனிமேல் என்னோட கட்சி சம்பந்தமா யாருமே வந்து பேட்டி கொடுக்க கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு. அது இது காரணம் வச்சுதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க கபிலன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்ததுக்கு அப்புறம் அவங்க போனாங்கன்னா இதை வச்சு கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், அவங்க கட்சி எப்படி கொண்டு போறான்னு பாருங்க. நேக்கா அதை முன்னாடியே போட்டான் மெசேஜ. யாரும் வந்து எங்களுடைய கட்சி சார்பா யாரும் போய் மீடியாவை சந்திச்சு யாரும் பேட்டி கொடுக்க கூடாது, எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் போட்டு விட்டானுங்க. போட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்ப இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் எவனும் போக மாட்டான்ல. இப்ப எவனா போனாலும் நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பதில் சொல்ல தெரியாது, வீட்டுல சொல்லுவான். ஆனா இதுக்கு முட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, உண்மையிலுமே முட்டு கொடுக்கவே முடியாது இதுக்கு. ஆனா முட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க உண்மையான ரசிகராகவே இருக்க முடியாது. எது கொடுத்தாலும் தீர்மானங்களா இல்ல. பெத்தவங்க மேல கேச போட்ட அன்னைக்கு இதே மாதிரிதான் அமைதியா தலைமறைவா ஆனானுங்க. இப்ப பொண்டாட்டியே வந்து பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறவன் சமூக நீதி பத்தி பேசுறேன். சமூக நீதி அதெல்லாம் தெரியாது. மேபி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சாதாரணமா அந்த மெசேஜுக்கு வந்து லிங்க் போடுறேன். 2 பேரு மெசேஜ் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அரவிந்த் சார். 2 பேர் வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு பெத்தவங்க, இன்னொன்னு கட்டின பொண்டாட்டி. புருஷனை பத்தி பேசும்போது, புள்ளைய பத்தி பேசும்போது பொய் சொல்ல மாட்டாங்க. நல்லா பாருங்களேன். இல்ல கபிலன் நல்லா பாருங்களேன், அந்த டிஎம்கே எல்லாம் ரொம்ப ஸ்டாப்டா இருந்தானே கபிலன். எப்படி இருந்தாங்கன்னே தெரியல, ஆரம்பிக்கவே இல்லை அவங்க. இதெல்லாம் நான் தீமையா வன்மையா கண்டிக்கிறேன். இது என்ன அநியாயமா இருக்கு? எப்படி நீங்க இதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்? கேஸ் போட்டது யாரு? இன்னொரு மெட்டீரியல் இன்னொன்னு சீரியஸா சொல்றேன் ப்ரோ. இவங்க வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல கரெக்டா வந்துட்டு சங்கீதா போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கரெக்டா டைம் பார்த்து தான் போட்டாங்க. நீ அவன் பண்ண விஜய் பண்ண டார்ச்சருக்கு அதான் விஜய் பண்ண டார்ச்சருக்கு அவங்க கரெக்டா அந்த கேஸ் வந்துட்டு இந்த டைம்ல தான் போடுறதுதான் கரெக்ட். இவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் போட்டாங்க. இவனுங்க ரிவெஞ்சுக்கு தான் போட்டாங்க. நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க, ரிவெஞ்சுக்கு தான் போடுறாங்க. இல்ல ஊர்வலத்துல இருக்கிறவனுங்க எல்லாம் போய் உட்காந்துலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, இவனுங்க போய் உட்காந்துக்கிட்டு. இல்ல அவர்தான் போட்டுருந்தான் கபிலன். எதை வேணா மதிப்பேன் கபிலன். நான் இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். விதியோட போது விஜயோட மோதாதுன்னு போட்டுதான். நான் அப்பவே ஒரு மெசேஜ் போட்டேன், என்னைக்கு விதி பீதியை கிளப்பிட்டு வந்து இவனை தூக்கிட்டு போதோ தெரியலன்னு போட்டேன். தூக்கிட்டு போயிருச்சு. இனிமேல் ஏங்க இன்னும் வெயிட் பண்ணுங்க.
அதாவது உன்னை நாய்ப்படாத பாடுபட்டு நஞ்சு போய் நாரி போய் தெருவில் போறான் வரவெல்லாம் காரி துப்பி சல்லி சல்லியா உன் இமேஜ்னு ஒன்று இருந்து நீ மெயின்டைன் நீ காசு கொடுத்து கூட்டினி இல்லை பிரியாணி போட்டு காசு கொடுத்து ஆன்லைன்ல இருக்கிறவனுக்குலாம் காசு கொடுத்து சோறு போட்டு பிரியாணி போட்டு நீ கூட்டினி இல்லை கூட்டம் அது சல்லி சல்லியா நொறுங்கும் சல்லட மாதிரி நொறுங்கும் சல்லட மாதிரி நொறுங்கும் பாருங்க முறுக்கு அப்படி கையில வச்சு முறுக்கு அடிச்சா துள் துளா உடையும்ல அந்த மாதிரி இவன் இமேஜ் நொறுங்குது சாவுங்கடா கதறிய ட்வீட் போட்டிருக்கானா பாண்டா தான ட்வீட் போட்டிருக்கானா பாருங்க இப்ப பொத்திட்டு இருப்பானே அது என்ன பெருசா அது என்ன பண்ணாடி கூட உட்கார்ந்து வாழுது அது பெரிய யோகி சிகாமணி அது பாண்டா இந்த நேரத்துலயும் முட்டு கொடுக்குறவனு பாக்கணும் கபிலன் பயங்கரமா முட்டு கொடுப்பானுங்க இந்த நேரத்துலயும் அந்த அம்மா அழகா பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளிநாட்டுல போயிட்டு அங்க அப்பா அம்மா கூட வாழுது பையனை கூப்பிட்டுட்டு அங்க போய் வாழுது எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே வேணாம் உன் ஒட்டு வேணாம் உன் உறவு வேணாம் சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கு இன்னும் அவன் பையன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது கரெக்டா லண்டன் தான் நினைக்கிறேன் ஆமா ஆமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவனுக்கு கிடையாது டபுள் டுயல் சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது அப்பனா நீ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்ப நீ சமூக நீதி பத்தி பேசுற பெண்கள் சமூக நீதி பத்தி பேசுற பெண்கள் பாதுகாப்பை பத்தி டிவிக்கே பேசுது இதெல்லாம் ஒரு கட்சி ஸ்டாலினுக்கு அங்க ஒய்ஃப் இருக்குடா உதயநிதிக்கு ஒய்ஃப் இருக்குடா சீமானுக்கு ஒய்ஃப் இருக்குடா எடப்பாடிக்கு ஒய்ஃப் இருக்குடா எங்கடா விஜய்க்கு எங்கடா சொல்றான் நாளைக்கு இப்படி தாண்டா கேட்பானுங்க நீ என்ன எந்த மோத்த வச்சு நீ பிரம்மச்சாரியா யாரும் பாலிட்டிஷியன் இருக்க கூடாதா ஒன்னும் பிரச்சனை விடுங்க இவர் வந்து இவர் மாதிரி ஒரு வாஜ்பாய் மாதிரி ஒரு நரேந்திர மோடி மாதிரி இங்க வந்து இவர் வந்து ஒரு தலைவர் குடும்பத்தை விட்டு வராது யார் கூட கம்பேர் பண்றீங்க வாஜ்பாய் கூட இந்த பரதேசி கம்பேர் பண்றீங்க ஐயா இல்லைங்க அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் கூட கம்பேர் பண்ணுங்க நான் என்ன கேட்கிறேன் எல்லாருக்கும் நீ மத்தவங்க எல்லாரும் யோகியம் இல்லை அவங்களும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துப்பார் அரசியல் வந்தா தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தொடக்கூடாது எவன் சொன்னது அதெல்லாம் நீ பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே நீ யாரு என்ன ஏது நீ எப்பேற்பட்ட ஆள் நீங்க மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா ஓட்டுன்றது சும்மாவா ஒரு பொண்ணை கட்டி காப்பாத்த தெரியல நீ எப்ப தமிழ்நாட்டை காப்பாத்துவ இப்படிதானே கேட்பானுங்க ஹலோ கேக்குது ப்ரோ கேக்குது இப்படிதானே கேட்பானுங்க நாளைக்கு இப்ப நாளைக்கு ஸ்பேஸுக்கு போக சொல்லுங்க யாராவது ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டு உள்ள போய் உட்காந்து எங்க விஜய் ஃபேன் வந்து பேச சொல்லுங்க பாப்போம் என்னமோ அடுத்தவங்க இதுல இந்த லட்சணத்தை வேற அடுத்தவங்க மொதுவுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இவனுங்க பேசுறது நான் முதல்ல நம்ம என்ன கதை பார்க்கணும்ல இவனுங்க சொல்லுங்க ராக்கெட் ஏசிபி ப்ரோ வந்தாரு அவர் பேசிட்டு அதான் யாரோ கேட்டீங்கல்ல ரசிகர்கள் யாரோ முட்டு கொடுத்தாங்களான்ட்டு நான் ஒரு ட்வீட் ஷேர் பண்றேன் கமெண்ட்ஸ்ல முடிஞ்சா மேல ஷேர் பண்ணி விடுங்க என்ன சொல்றேன்னா 2019 கணவர் விஜய் அரசியலுக்கு வரப்போகுது அது நீங்களே படிச்சு பாருங்க சிரிப்பா கமெண்ட்ல இருக்கா ஆமா கமெண்ட்ல போட்டிருக்கேன் அது மேல எங்க போட்டிருக்காங்க ஜிப்சி ப்ரோ கேக்குதா இப்ப தெரிஞ்சா விடாமுயற்சி படத்துல பிரகாஷ் யாருன்னு அபியூஸ்க்கு இறங்கிட்டானுங்கல்ல நம்ம ஏதாவது தொட்டு பேசிட்டோம்னா உடனே அபியூஸ்க்கு இறங்கிட வேண்டியது ஆக விஜய்க்கு இனி ஒரு குடும்பம் இல்லை ரசிகர்கள் தான் அவர் குடும்பம் இப்ப கட்டில போய் இப்ப நீ அரசியலும் தான் இனி அவர் குடும்பமே இல்லாத அவர் ஊழல் பண்ணி இனி என்ன செய்ய போறாரு குடும்பம் இருந்தால்தான் ஊழல் பண்ணணும் அப்படியா சரி குடும்பம் தான் இல்லல்ல உனக்கு எதுக்கு சொத்து எல்லாருக்கும் ஊருக்கு எழுதி வைடா உனக்கு தான் இப்ப குடும்பம் இல்லைன்னா இப்ப சில சொத்து எழுதி வை மக்களுக்கு எழுதி வை எம்ஜிஆர் என்ன பண்ணாரு மக்களுக்கு எழுதி வச்சாரு எழுதி வை வக்கு இருந்தா சூடு சொரணம் இருந்தா ஆம்பளையா இருந்தீங்கன்னா உன் சொத்து கித்து உன் வீடு இப்ப நீ தங்கி இருக்கிற வீடு எல்லாத்தையும் நீ மக்களுக்கு மேல எழுதி வைக்கணும் சொல்லுங்க ராக்கெட் இதுதான் இப்ப வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தன்னை வந்து நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காண்டி விஜயோட ஏங்க தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுறீங்க இப்ப இந்த டிவோர்ஸுங்கிறது வந்து நார்மலா இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு நடந்த போலையோ ஜிவிபிக்கு நடந்த போலையோ அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனைவி வந்து நடந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை பத்தி கேர் இல்லை அது பேசுறது கூட அண்ணாநிக்கிறமே வச்சுக்கோங்க
ஆனா இந்த அவங்க நம்ம குற்றச்சாட்டு வைக்கல, இது அலிகேஷன் வந்து வச்சிருக்கிறது வந்து இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு 25 வருஷம் இருக்குமா விஜய் கல்யாணம் ஆகி. 25 வருஷம் கூட இருந்த மனைவியை வந்து அவங்க வந்து ஒரு 4 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த 2021 எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கணவர் வந்து எனக்கு வந்து பொருளாதார நெருக்கடி கொடுத்தாரு. மீன்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து பணக்காரவங்க தான். ஆனா இருந்தாலும் இப்போ கணவரோட இருக்கிறப்ப இந்திய கலாச்சாரம் வந்து எப்படி இருக்கு, அவங்க எந்த ஒர்க்கிங் உமன் கூட கிடையாது. இந்தியா கல்ச்சர் வந்து இவனை புருஷனை நம்பி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையே நம்ம இருக்கோம். இப்போ என்னன்னா அவங்களுக்கு தேவையான தனக்கு தேவையான இதை செஞ்சுக்கிறதுக்கு விஜய் சைடு வந்து எக்கனாமிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அவங்களால அவங்களுக்கு பிடிச்சதை வாங்குறதுக்கோ இல்லை அவங்க சுய தேவைக்கோ விஜய் சைடு வந்து எந்த ஒரு எய்டுமே வந்து போகாம ஸ்டாப் பண்ணியிருக்காங்க 2021. அதுக்கப்புறம் வந்து மென்டல் இவனுக்கு வந்து அவங்க நம்ம இவ்வளவு நாள் கரூர் மேட்டர்லயே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த டாக்குமெண்ட் வந்துருச்சா ராக்கெட் ப்ரோ? அந்த டாக்குமெண்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. இவர் கல்கி குமார்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு பாருங்க டிஎல்ல, மேல ஷேர் பண்ணுங்க. இல்ல அது நீங்க படிச்சிட்டீங்களா அத? படிச்சிட்டேன் இருங்க, நான் மேல ஷேர் பண்றேன். நான் ட்விட்டாவே போட்டிருக்கேன் பாருங்க. பொருளாதார நெருக்கடி 2021 தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பொருளாதார நெருக்கடி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு வந்து மென்டல் டிசார்டர் இருக்குன்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அலிகேட். ஏன்னா கரூர் மேட்டர்ல வந்து ஒரு ஒரு நார்மல் மனுஷன், ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில இருக்கிற ஒரு மனிதன் வந்து இது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனாவே இருந்தாலும் சரி, ஒரு 41 பேர் வந்து சாகுறப்ப வந்து அப்படி விட்டுட்டு ஓட மாட்டாங்க. இந்த நாய் வந்து விட்டுட்டு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் வந்து எந்த ஒரு தகவலுமே இல்லாம முடங்கிட்டான். அதுக்கப்புறம் 3வது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 3வது அலிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2019லயே வந்து இவர் அரசியலுக்கு வர போறது தெரிஞ்சிருச்சு, நான் வேணாம், நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்றப்ப உங்க மனைவி வந்து அது வேணான்னு சொன்னப்போ இவன் வந்துட்டான். அதையும் மீறி இவன் வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவங்க குழந்தைகள் 2 வீட்டில் வந்து இவங்க இருக்கிறப்பயே வந்து அவங்க குற்றம் சாட்டிய நடிகையை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து மைனர் குழந்தைங்க. அந்த குழந்தைங்க வந்து இப்போ மேஜர் ஆயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அவன் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான் இருக்கிறப்ப இந்த நடிகையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்ப என் குழந்தை வந்து மன ரீதியா ரொம்ப ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மெட்ராஸ் மை கோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. அது என் 2 பசங்களும் வந்து இணையத்திலையும் சரி, அப்போதான் அந்த டாக் வர ஆரம்பிச்சிச்சு விஜய்க்கோ அந்த நடிகைக்கோ அது இருக்கிறப்ப. இப்போ அவங்க அதையும் கோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா என் குழந்தைகள் வந்து இணையத்திலையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி அவங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. எங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுத்துருங்கன்னு அவங்க இது பண்ணிருக்காங்க. இங்க வந்து பெண் சுதந்திரம், பெண் பாதுகாப்பு, பெண் உரிமை, மெட்ராஸ்காரன் பெண் உரிமையெல்லாம் பேசின விஜய் வந்து இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் வந்து மென்டலா ஸ்டேபிள் கிடையாது. ஒரு குடும்பத்தை, ஒரு பெண்ணை வந்து அவனால வந்து ஒழுங்கா பாத்துக்க முடியல, அவன் குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க முடியல. 8 கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு மென்டலி இல்ல உள்ள ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து கரெக்டான பாதையில வழி நடத்துவான்னு தெரியல. 2வது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது வந்து நம்ம யாரும் சொல்லலாம், அவங்க சங்கீதா அவர்களே வந்து அவன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. இது அந்த மனுல இருக்கா? எல்லாமே அவங்க போட்டிருக்கிறதுல இருக்கு. விஜய்க்கு மென்டல் டிசார்டர் இருக்கு, அவனால நாங்க வந்து மென்டலி ரொம்ப இல்ல இருக்கு எனக்கு ஜிப்சி அனுப்பிச்சிருந்தாரு. இல்ல ஜிப்சி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த டாக்குமெண்ட்ல வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 27(1)(a), (b), (d) and sections 36 and 37 of the Special Marriage Act 1954. The petitioner is Mr. Sangeeta, Mrs. Sangeeta, wife Mr. C. Vijay Joseph Chandrasekhar, Hindu, aged 48 years. இது எப்போ அப்ளை பண்ணுதுங்க? இவங்க அப்ளை பண்ணதா? ஓகே 2025ல அப்படி வெளியிலே வரணும். அட்ரஸ் எல்லாம் போட்டு விட்டு ரெஸ்பாண்டன்ட் ஜோசப் விஜய் சந்திரசேகர் அந்த அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு பெட்டிஷனர்லாம் போட்டு மேரேஜ் பிட்வீன் தி பெட்டிஷனர் அண்ட் தேர். ஓகே, இதுல மெயினான கண்டென்ட் வந்து எங்க இருக்கு? எத்தனாவது பேஜுங்க ராக்கெட்? 4th-ஆ? டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே எடுத்து போட்டுருந்தேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. வணக்கம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரே வீட்டுல 2 பேரும் இருந்திருக்காங்க. அந்த நடிகையும் இருந்திருக்காங்க, இந்த அம்மாவும் இருந்திருக்காங்க ஒரே வீட்டுல.
பக்கத்து ரூம்ல. எவ்வளவு கொடுமையான விஷயம். இப்ப கபிலன், இப்போ எனக்கு நம்ம வந்து அவங்க சங்கீதா அவர்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் வேலை நடந்திருக்கு, தயவு செய்து இப்போ வந்து உமன் லாஸ்ட் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் இந்த ரித்தன்யா கேஸுக்கு அப்புறமும் நம்ம வந்து சட்டங்களை வந்து ரொம்ப வலுப்படுத்தி இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அஃபைர் வச்சிருக்கிறது வந்து இப்போ வந்து அவங்க 19 அந்த ஆக்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட் படி முதல் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? எனக்கு வந்து ட்ரஸ்ட்டை பிரேக் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணலாம். அந்த நடிகையை ரெண்டு பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ விஜய் சைடு இருந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லாம இந்த வேலையும் பாப்பா. விஜய் என்ன பண்ணுவானா, இப்போ டிவோர்ஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா வச்சிருக்க அலிகேஷன்லாம் பெருசு. சட்டம் வந்து அந்த பெண் பக்கம் தான் நிற்கும். அந்த பெண்ணுக்கு சாதகமா டிவோர்ஸ் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவனோட சொத்தை வந்து அவங்க அப்பா அம்மா பேர்லயோ இல்லை வேற எங்கேயோ இந்த கேப்ல வந்து மாத்தி எழுதிடுவான். ஏன்னா அலிமோனி மாறணும்னு இவன் தான் பேர்ல எந்த ஒரு சொத்துமே இல்லாம என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு கடைசியில கை வெறிப்பான் பாருங்களேன். 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்க, ஆனா என் கையில எதுவுமே இல்ல. ப்ரோ ஆல்ரெடி இது ஆரம்பிச்சாச்சு ப்ரோ. இந்த காரை வித்துட்டு வேற கார் வாங்கினா பாத்தீங்களா, அந்த டைமே அவன் ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் அவன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான் அந்த வேலையை. ஏன்னா இவ எலெக்ஷன் வரும்போது சொத்தை காமிக்கணும் இல்லையா, அதனாலே அந்த வேலை ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இல்ல அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் என்ன ராக்கெட், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் அடல்ட் கிட்ஸை வச்சுட்டு இருக்கேன், ஸோ நீங்க அது பப்ளிக்கா என்கொயரி பண்ணாம பர்சனலா பண்ணுங்க. அதுவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ரீசன் இதுதான். இவங்க போயிட்டு அவனோட அசட்டுக்குலாம் அவங்க ஆசைப்பட்டுலாம் கேட்கல. இல்ல ஆசைப்படலைங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, அவங்க கேக்குறத கொடுக்கணும்னு சொல்லுது. அவங்க பேசிட்டு இருக்காங்க, அதான் நடுவில் பேசுறாங்க. இவன் வந்து அந்த சட்டத்தை பேசுறேன். ஓகே, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். சட்டத்து ஓட்டையை பயன்படுத்துறதுக்கு தான் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க அப்பா அம்மா பேர்லயோ இல்ல ட்ரஸ்ட் பேர்ல எழுதி வச்சுட்டு என் கையில ஒண்ணுமே இல்லைங்கன்னு கைவெறிப்பான் பாருங்களேன். அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு கூட செட்டில் பண்ணி வைக்காம அப்படியே அம்மோன்னு கை விட்டு வந்துடும். யாராவது போஸ்ட் வாங்குப்பா, மைக்கு நான் கொடுக்கணும். யாருக்கு வேணும்? கேக்குதா கபிலம்? கொடுங்க கபிலம் ப்ரோ, கொடுங்க. தூக்கி விட்டுச்சுன்னா நான் உங்கள்ட்ட சொல்றேன் வாட்ஸ்அப்ல. நம்ம ஹோஸ்ட் நம்ம பேசுறது கேக்குதா? கேக்குதா ஹோஸ்ட் கேக்குதா? ஓகே. யார் பேசுறீங்க? நான் பேசுறேன் கபிலம். எல்லாம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ எல்லா மேடையிலும் ஏறும் போது பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்க, உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிருக்க, அவங்க வெளியே வந்து சொல்லும் போது உங்க ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா நிக்காம அவங்களுக்கு எதுவும் பதில் சொல்லாம ஐ ஸ்டாண்டர்ட் விஜய் எப்படி கரூர் நின்னாங்களோ அதே இஷ்யூ தான் இங்கே பண்றாங்க. இவ்வளவு ஓப்பனா வெளியே சொல்ல பொண்டாட்டி மேல இல்ல பாலாஜி, பேசிக்கா கேட்பான். கிராமத்துல கேட்பான், பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிற அறிவு இருக்கான்னு தான் கேட்பானுங்க. ஒரு பொம்பளை மேல கை அடிக்கிற அறிவு இருக்கான்னு தான் கேட்பானுங்க. வெளியே இது இஷ்யூ வந்திருக்கு, எவ்வளவு அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்ட்டு. இவன் சைக்கோன்ற மாதிரி கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கான் மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கான்னு தெரியுது. அப்பனா எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட கொடுத்து இவனை செக் பண்ணுவாங்க. கரெக்டா? நம்மளுக்கே தெரியுது கரூர் என்னென்ன பண்ணான்னு தெரியலங்க. நம்மளுக்கு அந்த லைட் ஆஃப் ஆன் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சு என் பிஹேவியர் என்னன்ட்டு. இப்போ எல்லாம் வெளியே ட்வீட் பண்ணும்போது ஐ ஸ்டாண்டர்ட் விஜய், இப்பயும் அவன் ஸ்டாண்டர்ட் விஜய் தான் இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தை பத்தி போட வேண்டியது ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ஸ்பேஸ் போட வேண்டியது. ஏன் எம்டியா போட்டுருக்கான்? இல்ல கபிலா இன்னொன்னு கேளுங்க. இது வந்துட்டு ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் காசு கொடுத்து பாசிட்டிவா ட்வீட் போட சொல்றான். இப்போ என்னன்னா, இப்போ பெத்து வளர்த்த அப்பா அம்மா மேலேயே நீ கேஸ் போட்டு அவங்க நல்ல புள்ளையாவும் நீ இல்ல, ஓகேவா? அவங்க கூட நம்பி வந்த பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனாவும் இல்ல. ஆனா அரசியல்வாதி ஆகிட்ட பிறகு இங்க இருக்க பெண்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஓட்டு போட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து கேட்கறேன்னு நான் எப்படி கேட்பேன்? எல்லா மேடல ஏறி பேசுறியே பெண்கள் பாதுகாப்பு இல்ல இங்க மக்களுக்குலான்ட்டு. உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மா அப்பாவும் நல்ல புள்ளையா இல்லையா? நீ பொண்டாட்டி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அமைச்சிருக்கேன். நல்ல புருஷனா இல்ல, நல்ல அப்பனா இல்ல, நல்ல மனுஷனாவும் இல்ல. கரூர் மேட்டர்ல நல்ல மனுஷனா இல்ல. இவன் என்ன அரசியல்வாதி இல்ல கபிலா, இத கேளுங்க. எனக்கு ஓட்டு போடுன்னு கேக்குறியே, எந்த மூச்சு கேட்ப நீ? அதெல்லாம் போட போறது இல்ல கபிலா. இங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டான டைம் பார்த்துட்டு வந்து கேஸ் போட்டாங்க. இதை முன்னாடியே போட்டுக்கலாம், உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போட்டு சொல்லிட்டு 2020 ஒரு நிமிஷம் இருங்க சங்கீதா தான் 2020 ஒரு நிமிஷம் கேளுங்க. 2021 இருந்து 22 ஃபெப் 2021 செப்டம்பர்ல இருந்து ஃபெப் வரைக்குமே நோட்டீஸ் அப்பயே அந்த பீரியட்ல நோட்டீஸ் வந்து விஜய்க்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட ரிப்ளை வரல. கடைசி நோட்டீஸ் வந்து 2026 பிப்ரவரி மாசம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த மாசம் அதுக்கும் வராதனாலதான் இப்ப வந்து வெளியே வந்து அவங்க கேஸா ஃபைல் பண்ணிக்கிறாங்க விவாகரத்து. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நீங்க உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புறாங்க. எதுக்குமே ரிப்ளை வரல.
கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சங்கீதா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணல. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தட் மீன்ஸ் லியோ, பீஸ்ட், வாரிசு இந்த படத்துக்குலாம் முன்னாடியே. சொல்லுங்க சாதிக்குடி. இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா நானும் கொஞ்ச நேரம் இருந்தேன். எங்க அண்ணன் குடும்பத்துக்கு தானே இப்படி இருந்தாரு. ஆனா நல்ல மனுஷன், ஒரு மென்டலி இல்லா இருக்கிற ஒருத்தவங்க கையில 8 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை தூக்கி இங்க பாரு, அவன் கெட்டவன், அவன் வந்து ஒரு புத்திசாலியா இருந்துக்கிறான்னு அவங்க எது சொல்ல, அவங்க வச்ச அலிகேஷன்ல முக்கியமானது அவன் மென்டல் டிசார்டர் அவனுக்கு இருக்குன்னு. ஒரு மென்டலி ஸ்டேபிளா இல்லாம இருக்கிற ஒருத்தவன்ட்ட வந்து இந்த ஸ்டேட்டை கொடுத்தோம்னா அந்த ஸ்டேட் எப்படிங்க ஆகும்? இல்ல முதல்ல மென்டலி டிசார்டர் ஒரே நிமிஷம் ஒரு முக்கியமான பாயிண்டோட வந்திருக்கேன். இது இப்ப நான் வந்து ஒரு கமெண்ட் கீழே ஷேர் பண்றேன், தென் மேலே ஷேர் பண்றேன். அதுல எஃப் மட்டும் படிங்க. எஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சு அந்த டிசீஸ் என்னன்னு கூகுள்ல